விவசாய விளைபொருள் சந்தைப்படுத்துதல் தொடர்பான மத்திய அரசின் புதிய தேசிய கொள்கை 2021 திரும்ப பெறப்பட்ட 3 விவசாய சட்டங்களை விட ஆபத்தானது என்று விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பான சம்யுக்த் கிசான் மோர்ச்சா கூறியுள்ளது. விவசாய விளைபொருள் சந்தைப்படுத்துதலுக்கான தேசிய கொள்கை வரைவை மத்திய வேளாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த எந்த உத்தரவாதமும் இல்லை. மேலும் இது மாநில அரசுகளின் கூட்டாட்சி உரிமைக்கும் விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் நலன்களுக்கு எதிரானது என்றும் விவசாயிகள் சங்கங்கள் கூறுகின்றன. சம்யுக்த் கிசான் மோர்ச்சா தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இடைவிடாத போராட்டங்களின் காரணமாகவே மத்திய அரசு கொண்டு வந்த 3 விவசாய சட்டங்கள் 2021 திரும்ப பெறப்பட்டன. மத்திய அரசு இப்போது வெளியிட்டுள்ள புதிய கொள்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஜனவரி 9ஆம் தேதி முதல் புதிய போராட்டங்களை முன்னெடுக்க சம்யுக்த் கிசான் மோர்ச்சா திட்டமிட்டுள்ளது. கேரள மாநிலம் குருவாயூரிலிருந்து மதுரை வந்த பயணிகள் ரயிலில் பெட்டிகளுக்கு இடையிலான இணைப்பு உடைந்த நிலையில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆரியங்காவு பகவதிபுரம் இடையே வந்தபோது பெரும் சத்தம் கேட்டுள்ளது. இதை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஒவ்வொரு பெட்டியாக சோதனையிட்டார். அப்போது ஒரு இணைப்பு உடைந்ததை கண்ட ஓட்டுநர் அதை தற்காலிகமாக சரி செய்து மிக மெதுவாக ரயிலை ஓட்டி வந்து செங்கோட்டைக்கு கொண்டு வந்தார். பின்னர் தொழில்நுட்ப பணியாளர்களால் முறையாக இணைப்பு சரி செய்யப்பட்டு ரயில் புறப்பட்டுச் சென்றது. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வதைத்து வருகிறது. டெல்லியில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. டெல்லி அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் சாலையோரம் வசிக்கும் வீடற்ற மக்கள் தஞ்சமடைந்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் மண்டல அலுவலகங்கள் மூலம் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு 1570 கோடி ரூபாய் பென்ஷன் வழங்கப்பட்டுள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் 1995ஆம் ஆண்டு பணியாளர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட மையத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த டிசம்பர் மாதத்தில் 122 பிராந்திய அலுவலகங்கள் மூலம் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட பிராந்திய அலுவலகங்கள் மூலம் பென்ஷன் வழங்குவது இபிஎஃப்ஓவின் மைல்கல் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களுக்குள் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.5% குறைக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஆய்வு நிறுவனமான ஜெஃப்ரீஸ் தெரிவித்துள்ளது. பணவீக்க விகிதம் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள இலக்கிற்கு மேலாகவே உள்ளதால் கடந்த ஆண்டு முழுவதும் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. அதே நேரம் கடந்த முறை நிதிக் கொள்கை கூட்டத்தில் சிஆர்ஆர் எனப்படும் வங்கிகளில் ரொக்க கையிருப்பு விகிதங்கள் குறைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையால் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஜெஃப்ரீஸ் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கடன் வட்டி விகிதங்கள் 0.5% குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் டெபாசிட் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பட்ஜெட்டில் வரிச் சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் நிதித்துறை பிரதிநிதிகளுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பை அதிகரிக்க நிலையான வைப்புத் தொகை போன்ற முதலீட்டு திட்டங்களுக்கு சில வரிச் சலுகைகளை அறிவிக்குமாறு நிதியமைச்சரிடம் நிதித்துறை பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர். தற்போது வங்கி டெபாசிட்களில் கிடைக்கும் வட்டியை வருமானமாக கணக்கிட்டு வரி விதிக்கப்படுவதால் இந்த முதலீட்டு திட்டத்தில் மக்களிடம் ஆர்வம் குறைந்து வருகிறது. எனவே நிலையான வைப்புத் தொகை திட்டங்களை நீண்டகால மூலதன ஆதாய வரியுடன் இணைத்தால் வரிச்சுமை குறையும் என்ற ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டது.
அரசுமுறை பயணமாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுல்லிவான் நாளை இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் மற்றும் அரசு உயரதிகாரிகளை சந்தித்து பேச இருக்கிறார். இதில் இரு நாடுகளுக்கு இடையிலான விவகாரங்கள், பிராந்தியம் மற்றும் சர்வதேச அளவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றிலும் கலந்து கொள்ளும் ஜாக் சுல்லிவான் அதை நிறைவு செய்துவிட்டு நாளை மறுநாள் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறார். அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபையில் சபாநாயகராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மைக் ஜான்சன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 218 உறுப்பினர்களின் ஆதரவுடன் மைக் ஜான்சன் மீண்டும் தேர்வானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த தேர்வுக்கு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் 2 பேர் அதிருப்தியில் இருந்ததாகவும், தொடர்ந்து டொனால்டு டிரம்பின் சமரச முயற்சியால் மைக் ஜான்சனுக்கு ஆதரவாக அவர்கள் இருவரும் வாக்களித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 435 உறுப்பினர்களை உள்ளடக்கிய மக்கள் பிரதிநிதிகள் சபையில் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 219 உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சிக்கு 215 உறுப்பினர்கள் உள்ளனர். வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடிய 2 கைது செய்யப்பட்டனர். கடுக்காமுனை பகுதியில் கொக்கட்டி சோலை காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஒரு காரிலிருந்து தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் வேட்டையாடப்பட்ட பறவைகளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்திற்கு வரும் அரிய வெளிநாட்டு பறவைகளே இவ்வாறு வேட்டையாடப்படுகின்றன. பதினெட்டாவது மகளிர் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ராணுவ அணி மகுடம் சூடியது. லடாக்கின் லே நகரில் நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டியில் லடாக் அணியை வீழ்த்தி இந்தோ திபெத்திய எல்லைப்படை அணி வாகை சூடியது. உலகின் முதல் நிலை செஸ் வீரரான மேக்னஸ் கார்ல்சன் தனது காதலியை கரம் பிடிக்கிறார். நார்வே நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி இந்த வார இறுதியில் கார்ல்சன் தனது காதலியான எல்லா விக்டோரியா மலோனை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. திருமண நிகழ்வு நடைபெறும் இடம் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் கார்ல்சன் விளையாடிய பல்வேறு போட்டிகளில் விக்டோரியாவும் அவருடன் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல 4 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை தொடங்குகிறது. தாம்பரம் கன்னியாகுமரி இடையேயான சிறப்பு ரயில் ஜனவரி 13ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் இருந்து ஜனவரி 14 அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:15 மணிக்கு சென்னை தாம்பரம் செல்கிறது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் பிற்பகல் 1 மணிக்கு நாகர்கோவிலை அடையும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலில் இருந்து 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இரவு 7 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைகிறது. இதேபோல தாம்பரத்தில் இருந்து 13, 20, 27 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் ஜனவரி 12, 19, 26 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியில் இருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:10 மணிக்கு சிறப்பு ரயில் தாம்பரத்தை வந்தடையும். மேலும் ராமநாதபுரத்தில் இருந்து 10, 12, 17 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்திற்கு வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து 11, 13, 18 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 5:15 மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடைகிறது. சிறப்பு ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது.
சிறுவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோரின் அனுமதியை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரைவு விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி சிறுவர் சிறுமியரின் தரவுகளை பெறும் சமூக வலைதள நிறுவனங்கள் அதற்கு முன்பாக பெற்றோரின் அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்புதலை பெறும் வரை சிறுவர்களின் தரவுகளை நிறுவனங்கள் சேமிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விதிகளை மீறினால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரங்கள் வரைவில் இடம்பெறவில்லை. பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த விதிகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள், ஆட்சேபனைகளை MyGov இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் லடாக் பகுதியில் சில இடங்களை உள்ளடக்கி சீனா 2 புதிய நிர்வாக பகுதிகளை அறிவித்துள்ளதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனா அறிவித்துள்ள 2 புதிய நிர்வாக பகுதிகளில் சில இடங்கள் இந்தியாவின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவை என்றும் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். சீனாவின் சட்டவிரோத செயல்களை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என அவர் உறுதிபட தெரிவித்தார். வேறு ஒரு நாட்டின் இடத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து அதை தங்கள் நிர்வாக பகுதியாக மாற்றுவதால் அப்பகுதியை சட்ட ரீதியாக மாற்றிவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இறையாண்மையில் தலையிடுவதற்கு அதிகாரப்பூர்வ எதிர்ப்பை தூதரக ரீதியில் பதிவு செய்ய இருப்பதாகவும் ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். சீனா தனது தென்மேற்கு பகுதியில் உள்ள ஹோட்டான் பிராந்தியத்தில் 2 மாவட்டங்களை உருவாக்குவதாக அறிவித்து அதற்குட்பட்ட பகுதிகளையும் தெரிவித்திருந்த நிலையில் இந்தியாவின் எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் படைகள் பின்வாங்குவது உள்ளிட்ட வழிகளில் எல்லை பிரச்சினை மெல்ல மெல்ல முடிவை நோக்கி நகர்ந்து இருதரப்பு உறவுகள் சுமூகமாகி வந்தது. இந்நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை தொடர உள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். ஏமன் தலைநகர் சனாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த யாஹ்யா சரியார், இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர 2 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். கடந்த சில மாதங்களாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் இடையே மோதல் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் முழுமையான இயல்பு நிலை இன்னமும் திரும்பவில்லை என்று சிறப்பு அந்தஸ்து நீக்கம் தொடர்பாக அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சிறப்பு அந்தஸ்தால்தான் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் அதிகரித்ததாகவும், சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதன் மூலம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டியதாகவும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் முழுமையான இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை என்றும், இப்போதும் சில இடங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்றும் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் பாஜக, பிஜு ஜனதா தளம் மோதும் அரசியல் களமாக மாறியுள்ளன. கடந்த மாதம் பெய்த மழையால் கடலோரம் உள்ள 11 மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் நிவாரண உதவி கேட்டு காத்திருக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் நேரடியாக களத்தில் இறங்கி பாஜகவை விமர்சித்து வருகிறார். மழை தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை பாஜக அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $4.11 பில்லியன் குறைந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு $640.279 பில்லியன் குறைந்துள்ளது. முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் $8 பில்லியன் குறைந்திருந்தது. இந்திய ரூபாய் மதிப்பு அண்மை காலமாகவே வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் அந்நிய செலாவணி கையிருப்பின் மதிப்பும் குறைந்து வருகிறது. அதே நேரம் தங்கம் கையிருப்பின் மதிப்பு $541 மில்லியன் அதிகரித்து $66.26 பில்லியன் உயர்ந்துள்ளது. இறக்குமதி செலவினங்களுக்கும் உலக சந்தையில் நாட்டின் கடன் மதிப்பிற்கும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது.
சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை குறைந்து 7,215 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை இறங்கி 57,720 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 99 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 3 நாட்களாக ஏற்றத்தில் காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று சிறிய இறக்கம் கண்டுள்ளது. இந்தியாவில் மின் வாகன துறையினருக்கு இனி மானியம் தேவையில்லை என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய மின் வாகனத்துறை புதிய பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. மின் வாகனங்களுக்கான பேட்டரி விலை குறைந்துள்ளது. மின் வாகன கட்டமைப்பு சூழல் மேம்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள மானிய திட்டங்களே இதற்கு போதுமானது. புதிய மானிய திட்டங்கள் அவசியமில்லை என்பதை அந்த துறையினரே ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் அழகு சாதன தயாரிப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனமான மினிமலிஸ்டை 3000 கோடி ரூபாய்க்கு வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 நிதியாண்டில் மினிமலிஸ்டின் வருமானம் 347 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த நிலையில் அதைவிடவும் 8 முதல் 10 மடங்கு அதிக விலை கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்க இந்துஸ்தான் யூனிலீவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நடப்பு காலாண்டில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலதிபர் அதானி மீதான அனைத்து வழக்குகளையும் கூட்டாக ஒரே நீதிபதி அமர்வுக்கு மாற்றி அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் மின் விநியோக திட்டங்களை மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுக்க முன்வந்ததாகவும், அதை மறைத்து அமெரிக்காவில் அந்நிறுவனம் முதலீடுகளை திரட்டியதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை குற்ற வழக்கு தொடுத்த நிலையில் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை பாதுகாப்பு ஆணையம் தரப்பில் 2 சிவில் வழக்குகளும் பதியப்பட்டன. இந்த 3 வழக்குகளையும் நீதிபதி கராஃபிஸ் அமர்விற்கு மாற்றி நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதித்துறை செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் தேதி முரண்பாட்டை களையும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்ய உதவியாக அவரின் இருப்பிடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 86 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அங்கு நடைபெற்ற தேர்தலில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து ஜனநாயக கட்சித் தலைவர் எட்முண்டோ கோன்சலஸ் போராடினார். அப்போது வன்முறை வெடித்ததால் வெனிசுலாவில் கடும் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து கோன்சலஸிற்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அவர் இருக்குமிடம் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 86 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று வெனிசுலா நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இணைய வழியில் பட்டா பிரதி எடுப்பதற்கு செல்போன் எண் கொடுத்தாலும் அதற்கான OTP தகவல் கிடைப்பதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சேவைகள் இணையதளம் வழியாக ஊரகம், நகர்ப்புறம், நத்தம் நிலங்களின் பட்டா, நில வரைபடம் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. இதில் நிலத்தின் அடிப்படை தகவல்களை உள்ளீடு செய்யும் போது அவர்களின் செல்போன் எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் எனும் கட்டுப்பாடு சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதற்கான OTP எனப்படும் ஒருமுறை ரகசிய குறியீட்டு தகவல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வருவதில்லை என்று பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இதனால் அனைத்து விவரங்களையும் மீண்டும் பூர்த்தி செய்ய வேண்டியிருப்பதாகவும் கால விரயம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். தொழில்நுட்ப பிரிவு வாயிலாக இந்த புகார்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியான அதிரப்பள்ளி சாலையில் ஒற்றை யானையின் நடமாட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அம்பலப்பாறை பகுதியில் நுழைந்த யானை அங்கிருந்த மரத்தை வேருடன் பிடுங்கி சாலையில் தள்ளியது. தொடர்ந்து மரத்தின் இலைகளை யானை சாப்பிட்டுக் கொண்டிருக்க வாகன ஓட்டிகள் அங்கிருந்து செல்ல முடியாமல் நடுவழியில் பரிதவித்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற கேரள வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் அனுப்பி மரத்தை அகற்றினர்.
இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த டிசம்பர் 27 நிலவரப்படி $4.11 பில்லியன் சரிந்து $640 பில்லியன் உள்ளது. கடந்த 2 மாதங்களாக இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடு அதிக அளவில் வெளியேறிய நிலையில் அந்நிய செலாவணி இருப்பு குறைந்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்து வருகிற நிலையில் அதை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி தன் இருப்பில் உள்ள டாலர்களை விற்று வருகிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 85.78 சரிந்துள்ளது. மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மூலம் 720க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் வருவாய் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச ஆய்வு நிறுவனமான கோல்ட்மேன் சாச்சஸ் தெரிவித்துள்ளது. புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தால் அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் நிறுவனங்களின் வருவாய் சுமார் 40 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய இலக்காகும். மேலும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதோடு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் நோக்கமாக உள்ளது. தொழிலதிபர் அதானி மீதான அனைத்து வழக்குகளையும் கூட்டாக ஒரே நீதிபதி அமர்வுக்கு மாற்றி அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் மின் விநியோக திட்டங்களை மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுக்க முனைந்ததாகவும் அதை மறைத்து அமெரிக்காவில் அந்நிறுவனம் முதலீடுகளை திரட்டியதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை குற்ற வழக்கு தொடுத்த நிலையில் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை பாதுகாப்பு ஆணையம் தரப்பில் 2 சிவில் வழக்குகளும் பதியப்பட்டன. இந்த 3 வழக்குகளையும் நீதிபதி கராஃபிஸ் அமர்வுக்கு மாற்றி நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதித்துறை செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் தேதி முரண்பாட்டை களையும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் பாஜக பிஜு ஜனதா தளம் மோதும் அரசியல் களமாக மாறியுள்ளன. கடந்த மாதம் பெய்த மழையால் கடலோரம் உள்ள 11 மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் நிவாரண உதவி கேட்டு காத்திருக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் நேரடியாக களத்தில் இறங்கி பாஜகவை விமர்சித்து வருகிறார். மழை தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை பாஜக அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மோகன் மாஜி கோபுரத்திலிருந்து தற்போதுதான் நவீன் பட்நாயக் இறங்கி வந்துள்ளதாக சாடினார். சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிஜு ஜனதா தளம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகிறது. வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்ய உதவியாக அவரின் இருப்பிடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 86 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அங்கு நடைபெற்ற தேர்தலில் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து ஜனநாயக கட்சி தலைவர் எட்முண்டோ கோன்சலேஸ் போராடினார். அப்போது வன்முறை வெடித்ததால் வெனிசுலாவில் கடும் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து கோன்சலேஸுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அவர் இருக்குமிடம் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 86 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என வெனிசுலா நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். போட்டிக்காக திருச்சி, தஞ்சை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 600 காளைகள் அழைத்து வரப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 25 வீரர்கள் வீதம் 300 மாடுபிடி வீரர்கள் களம் காண அவர்கள் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஆட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. களத்தில் திமிரிய காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமானோர் கூடியதால் அந்த பகுதியே களை கட்டியது.